அதே வண்டி, அதே ரெட் கலர். ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஹலோ, உள்ளவா. தம்பிக்கு எந்த ஊரு? முகத்தை பார்த்தா மதுரை பக்கம் மாதிரி தெரியுது. ஆமா, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறியா இல்ல மோர் சாப்பிடுறியா? இல்லங்க, வெளியில ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் நிக்குது, அது. ஓ, வெளியிலயே பாத்துட்டியா? வரும்போதே பார்த்தேன். அந்த வண்டி மாதிரி என்கிட்ட நிறைய வண்டி இருக்கு. சுச்சிதா, ஹேமா, புஷ்பா, யமுனா. ஏதோ தப்பான இடத்துக்கு வந்து போல இருக்கு. ஏமா தாயே, ஆள விடுமா. தம்பி, தம்பி நில்லுப்பா. அதே ரெட் வண்டி. சௌந்தர்யா, சௌந்தர்யா. பாட்டி, மிஸ் சௌந்தர்யா கொஞ்சம் பார்க்கணும், கூப்பிடுறீங்களா? நான் தான் குமாரி சௌந்தர்யா. நான் இன்னும் குமாரி தான். அப்போ அந்த சிகப்பு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் வண்டி? அந்த வண்டி என்னதான். ஆஹா, அதே ரெட் கலர் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட். கடவுளே, இந்த வண்டியாவது அவ வண்டியா இருக்கணும். யாரவன் வண்டியை சுத்தி சுத்தி வரான்? பார்த்தா காலனிக்கு புதுசுமா தெரியுது. ஒருவேளை தீவிரவாதியாவோ உளவாளியாவோ இருப்பானோ. வெடிகுண்டு வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். உளவாளியோ களவாணியோ, அவன் மூஞ்சியை பார்த்தா திருட்டு பய மாதிரி இருக்கு. அவனை ஏங்கிட்ட விட்டுரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், உன் ஹைட் என்ன? 5'10". உன் வெயிட் என்ன? 68 கிலோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடு தானா? 3 சார். ஓ, ஒரு நாளைக்கு 3ஆ? டேய், இங்க வா. ஒன்லி 2 வீலர் மட்டும் தானா இல்ல பஸ், லாரி, காரு? ஒன்லி ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட், அதுவும் ரெட் கலர் தான். ரெட்டா? அதுல என்ன சென்டிமெண்ட்? ஒரு சின்ன கமிட்மெண்ட் சார். அங்க என்ன? மேல வார் பிளேன் போற சத்தம் கட்டிச்சு. எங்களுக்கு கேட்கலையே. அதெல்லாம் மிலிட்டரி சீக்ரெட், உனக்கு கேட்காது. ரீல்? ஏண்டா, நீ என்ன பிக் பாக்கெட்டா இல்ல செயின் இருப்பா? என்ன சொன்னீங்க? என்ன திருடு நினைச்சீங்களா, ரவுடி நினைச்சீங்களா? வார்த்தை அளந்து பேசுங்க. அளந்து பேசுறதுக்கு படி மறக்காதெல்லாம் என்கிட்ட கைவசம் இல்ல. திருட்டு போயிட்ட என்னங்க பேச்சு? உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? ஒரு சின்ன சேஞ்ச் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் எதுக்கு? மிலிட்டரி நான் எதுக்கு இருக்கு? ஹோட்டல் வைக்கிறதுக்கு தான். அச்சே, கையை அசிங்கப்படுத்திட்டியா? டேய், போலீஸ்க்கு போன் பண்ணு. டேய், போனே இல்லாம எப்படிடா? சரி சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் திருடன் இல்ல சார், ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர். காலையில ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா பார்க்க வந்தேன் சார். ப்ளீஸ் நம்புங்க சார். வாடகைக்கு வீடா? என்ன காது குத்துறிய? நீ வாடகைக்கு வீடு பார்க்க வந்தியா இல்ல இந்த வண்டியை தள்ளிட்டு போக வந்தியான்னு மாவனை இப்ப தெரியுண்டி. என்ன சார்? அம்முகுட்டி, அம்முகுட்டி. பம்பாய் படத்துல வர்ற மனிஷா கொய்ராலா மாதிரி குலுங்கி குலுங்கி வர்றாயா. இந்த ஏய் வாப்பா, அட வா. எல்லாரும் ஒன்னாயிட்டு வந்திருக்கணும். பறக்கிறதா கொஞ்சம் கா கா. ஓ, மிலிட்டரிங்கிறது காட்டுறியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன் வீட்டுல கீழ் போர்ஷன் காலியாக்குன்னு சொன்னல, அதுக்காக பாத்தியை கூட்டிட்டு வந்திருக்கோம். வாடகை என்னங்கறத நீயே பேசிக்க. கமிஷன் என்கிட்ட கொடுத்துருங்க. டே, முதல்ல அவன் இந்த வீட்டுல தங்கலன்னா திருடேன்னு முடிவு பண்ணிடுவோம். சேச்சி, உன் வீட்டை பத்தி பாரு. வாடகை 3000 ரூபாயா, கரண்ட் 400 ரூபாயா, பாத்ரூம் 100 ரூபாயா. உன் பாத்ரூம் கழுவுறதுக்கு அவரே 100 ரூபாய் கொடுக்கணும். அவரோட பாத்ரூம் தானே. ஓ, அதுதானே. கேபிள் டிவிக்கு 200 ரூபாயா, மொத்தம் அத்தனை தானே. இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ. பின்னே அட்வான்ஸ் 30,000 ரூபாயா. அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டா வீடே கட்ட போறியா? ஐயோ, ஓவர் ரேட், ஓல்ட் டைப், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய், அப்ப இவன் திருடன் தான். யோ, லொல்லு தாங்க முடியல. என்னடா லொல்லு பண்ணிட்டேன் நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல, நாங்க தங்க மாட்டோம். ஓகே? அப்படின்னா நீங்க இங்க வந்து தங்கிக்கீங்க. முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஆசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவன் இங்க வந்தா உனக்கு என்ன ஒத்தாசையா இருக்கு?
அடி சேல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணாம், நீ ஒண்ணு போ. ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? ச்சே. டேய் என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பாத்த? நான் இங்க இல்ல பார்த்தேன். இப்பெல்லாம் நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்க தான பாத்த? ஐயா நான் பாக்கலங்க. போய் பாரு. இல்லங்க. போய் பாரு. மரியாதை இல்லங்க. இங்க நின்னு பார்த்தா மட்டும் மரியாதை வந்துருமா? டேய் போய் பாரு. please, சொன்னா பாரு. டேய் போய் போடா. இல்லங்க. போ. மேஜர் அங்கிள் என்ன அங்க கலாட்டா? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு திருட்டு பையன் மாட்டிக்கிட்டான். என்னது? யாரோ திருடம்மா? ஏங்க அந்த பொண்ணு அந்த வீட்ல ആ വീട് ആ പെണ്ണിന്റെ തന്നെ. ആ പെണ്ണ് അங்கே താമസിക്കുന്നു. சரி நான் வரேம்மா. நீ பாத்து போமா. ஓகேம்மா. டேய் கண்டிப்பா நீ திருடன் தான்டா. ஐயோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு வரணும் அவ்வளவுதானே? வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏமா தாயே, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வாடகை எவ்வளவு வேணாலும் தரேன். அது மட்டும் இல்ல, உங்களை பார்க்கும்போது செத்து போன என் மாமன் மச்சானை பார்க்க மாதிரி இருக்கு. ஏடா நாங்க என்ன பேய் பிசாசுங்களா? ஊசி பாபு வந்துட்டான், ஓடிடலாம். ஏன்டா இப்படி ஊசியால குத்துன? என் பேர் ரூசி பாபு, நான் இவங்களோட பையன். எனக்கு தினமும் சாக்லேட் தரல. ஐயோ வாங்கி தரேன்ப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். பரவாயில்ல. கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்யம் மங்களம். கோவிந்தா கோவிந்தா. ஏய் என்ன வர வர வாசல்ல வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? அடாடாடாடாடாடா. காலங்காத்தால மணி அடிச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணிருப்பீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பூஜை பண்ண விட்டா தானடி? ஒரே ஒரு தடவை கண்ணத்துல போட்டுட்டு சரி வந்துடுறேன். போ. ஏய் உள்ள போடே, உள்ள வா. அவ்வளவுதான். புதுசா வந்தவன் ரெக்கார்ட போட்டு காலனிவே டிஸ்டர்ப் பண்றானே. கோவிந்தா கோவிந்தா. எனக்கு காலையில எப்பவும் காயத்ரி மந்திரமும் சுப்பிரபாதம் போட்டு சாமி கும்பிடுற வழக்கம். உங்களுக்கு எதுவும் ஆச்சரியமனே? അയ്യോ അതൊന്നും പ്രശ്നമില്ല. ഗോവിന്ദം ഭജ ഗോവിന്ദം ഗോവിന്ദ ഗോവിന്ദ. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, എന്താ ഒരു ഭക്തി. ഈ ചെറുക്കണിക്ക് എന്റെ തങ്കച്ചി ഓമനയെ കല്യാണം കെട്ടിവെച്ച എത്ര നന്നായിട്ടിരിക്കും. கோவிந்தா 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 கோ கோ. சும்மாடா டேய். வீட்ல யாரும் இல்லீங்களா? வாங்க தம்பி உட்காருங்க. பரவாயில்லங்க. பூஜை முடிச்சிட்டு காயத்ரி மந்திரம் சொல்ற வரைக்கும் உட்கார கூடாதுன்னு சாம வேதத்தை சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே பூஜை முடிச்சுட்டு கற்பூரம் காட்டலாம் நினைச்ச சமயத்துல தீப்பெட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா குடுக்குறீங்களா? இருங்க தம்பி. என்னங்க, எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லாதனால கற்பூரம் காட்டுற சமயத்தை தவிர தீப்பெட்டியோட நினைப்பே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம சாமியார் மாதிரி வளர்த்துட்டாங்க என் பாட்டி. எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லைங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் ஜீவாங்க. எனக்கு யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடல் கொடுத்து ஓபில டிஎன் பேங்க்ல உத்தியோகம் கொடுத்திருக்காங்க. மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளங்க. அதுக்கு மேல ஹவுசிங் அலவன்ஸ் டிராவல் அலவன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால நோ ப்ராப்ளம்ங்க. அதோட எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க. நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் எல்லாம் நிறைய வருதுங்க. இருங்க வர. என்னங்க தீப்பெட்டி? எனக்கு எதுக்கு இங்க தீப்பெட்டி? நீங்க வந்தது அதுக்கு தானே? ஆமா ஆமா, நான் வந்ததே தீப்பெட்டிக்காக தான். தேங்க்ஸ், வரேங்க. சீக்கிரமா போய் பூஜை ஆரம்பிச்சிடறேன். கோவிந்தா கோவிந்தா. இவகிட்ட நம்ம பப்பு வேகாது போல இருக்க. ஏய் மிஸ்டர், கேசட்ல போட்டது வெங்கடேச சுப்ரபாதம், நெத்தியில போட்டுக்கிறது விபூதி பட்டை. இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டரி? வெங்கட் ஈஸ்வரன், வெங்கடேஸ்வரன். அட ஆமா. ஹரி ஹரன், 2 பேரும் ஒண்ணுதான்னு புரிய வைக்கிறதுக்காக நெத்தியில விபூதியை வச்சுக்கிட்டு மனசுல நாமத்தை வச்சுக்கிட்டேன். நாமத்தை மனசுக்குள்ள வச்சுக்க, ஆனா மனுஷங்களுக்கு போட்டுறாத. ஆமா, நாமத்தை எங்களுக்கு போட்டுறாத. நீ நாமம் போட்டாலும் பூஜை பண்ணாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணு. அதை வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத. ஃபேமிலி எல்லாம் சேக் ஆகுதுடா. சேக்கனா துபாய்க்கு அனுப்பி வேண்டியதானே? துபாய்க்கு எதுக்குடா? இதானே சேக்கெல்லாம் இருக்காங்க. டேய் மடையானா, அந்த சேக்க சொல்லடா, இந்த சேக்க சொல்றேன். ஓஹோ, ஏப்பா நான் இருக்கும்போது என்னமோ வேற லாண்டரி தெரியாம 3 மாசம் ஆனாலும் சரி 6 மாசம் ஆனாலும் சரி சேர்த்து என்கிட்ட தான் துணி போடணும். உட்ரா, அவர் ஒரு நல்ல நாட்டில போட்டு. அதெல்லாம் விட மாட்டேன். அப்புறம் பட்டன் போனாலும் சரி ஜிப்பு போனாலும் சரி என்கிட்ட தான் போடணும். அதெல்லாம் டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. டெய்லரி மச்சா இருக்கல்ல. ஓ, குடும்பமே பிச்சை எடுக்கிறீங்களா? அதை தவிர ஏதாவது எடக்கு மடக்கு பண்ண
இந்த காலனி விட்டே உன்னை துரத்திடுவேன். ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு, கேட்டுக்க போடா. அப்புறம் ஏன் கண்டிஷன் சொல்ற, நீ கேட்டுக்க. நீ இந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆகும் போது தலையெல்லாம் கரைச்சு விட்டுக்கணும், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு தான் உள்ள வரணும். அட, என் பொண்டாட்டி வீக்னஸ் தான் உங்களுக்கு தெரியுமல்ல? ஆமாமா. போடா. அவ இவனை பார்த்த உடனே பக்தி பரவசத்துல பஜ்ரபாட ஆரம்பிச்சிருவா சார். மிஸ்டர், என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த காலனில நீ எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாது. கரெக்ட். இந்த காலனிக்கே இவர்தான் வாட்ச்மேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆட, உன்னை பத்தி எங்களுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? இப்படிதான் 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தைச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம்ப தூக்கி எறிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா, திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிற. சமையல்காரன் எல்லாம் வார் ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே? நோ, இல்ல, மிலிட்டரியில நீ சமையல்காரன் தான். சரி சரி, நீ போப்பா, வீட்டுக்கு போ. போகாத, இவன் சமையல்காரன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. டிராபிக் இறஞ்சலா அது இருக்கு. என்ன டிராபிக் ஆனாலும் சரி, இவன் சமையல்காரங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. நோ, டிஸ்பர்ஸ். கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இவன் சமையல்காரன். ஆமா, நான் மிலிட்டரியில சமயக்காரனா இருந்து உனக்கு எப்படி தெரியும்? ஆடா, அன்னைக்கு தண்ணி அடிக்கும் போது நீ தானே சொன்ன. நானே சொல்லிட்டேனா? இதுக்குதான் கண்டவங்களோட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. இனிமே நான் தனியாவே தண்ணி அடிச்சுக்கிறேன். எதுல, பம்புலியா? அட போயா. நல்ல வேளை ஒரு பயல இத கேட்கல. நான் கேட்டனே. இந்த பிஸ்கட்டை போட்டு இந்த நாய்க்கு ஐஸ் வச்சா திவ்யாவோட கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி. இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவோம். சாப்பிடுற. நானா? எப்படி நான் வாடா, கம். இருங்க வரேன். இது அவளை விட பிடிவாதமா இருக்குது. இது வராது. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்லங்க, நீங்க என்ன இப்படி அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ, நான் கூப்பிட்டது உங்க. யூ see, என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம், அந்த தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை. இப்ப என்னோட ஆல் காப்பி ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை ஹஸ்பண்ட் only. நான் கூப்பிட்டத நீங்க கூப்பிடலாம், பட் யூ ஆர் டூ லேட். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு. அதோட சாவி அந்த ஆளோட சட்ட பாக்கெட்லயே இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, நான் சொல்றத வேண்டாங்க. எக்ஸலென்ட், மார்வெலஸ், பியூட்டிஃபுல். அடடடடடட, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஏண்டி, அவன் என்னமோ கையை இப்படிங்கிறான், நீ என்னமோ இடுப்பை இப்படி ஆட்டிட்டு வந்து நிக்கிற. உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா? ஏண்டி, நான் ட்ரங்க் பெட்டினா இவன் விஐபி சூட் கேட்டா? கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றான். இடியட். யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? மிஸ்டர் தண்டா, அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன மிலிட்டரியில இருந்து இப்படி பேசுற? பட்ட பகல்ல என் ஒய்ஃபை இப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறா. அவனை சுடாம என்ன பேசுற? ഇവിടെ എന്താണ് ബഹളം? செவப்பு பவளம். മിണ്ടാതിരിക്കൂ. ആ ചെറുക്കൻ ഒരു കറുപ്പ് കരസനാണ്. റോഡിൽ പോകുമ്പോൾ കുനിച്ചു തല നിമിരാണ്ട് പോകും. ആ തമ്പിയെ ചീത്ത പറയണ്ട. മൂട് വായേ. இந்த காலனில ஏகப்பட்ட லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணும் புரியலடா. இங்க பாருங்க, இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க, நான் தீ குளிச்சிருவேன். முதல்ல நீ போய் குளிடா, அப்புறம் தீ குளிக்கிறத பத்தி யோசிப்போம். இத பாருங்க, அவங்க சிஸ்டர் மாதிரி. அப்படினா இவன் மேல சத்தியம் பண்ணு. அதான் சாக்குன அவன் மேல போய் ஒட்டாதடி.
இப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரி சத்தியம் பண்ணு. ஐயோ, நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த எல்லாருமே என் சிஸ்டர்ஸ் தாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு போனா? ஹலோ, என்னங்க என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க என் நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுறதுக்காக அத கூப்பிட தண்டபாணி பொண்டாட்டி ஏதோ தப்பா நினைச்சு வர, அவங்கள தண்டபாணி சார் தப்பா நினைச்சாரே, அதான். நல்ல வேலை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கலையே, அது போதும். அது சரி, நீங்க எங்க இங்க? எனக்கு ரொம்ப அழகான புடவை ஒண்ணு வேணும். புடவையா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா, இல்ல, நான் புடவை வேணும்னு சொன்னது எனக்கு பிடிச்ச அழகான ஒரு பொண்ணுக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? என் மனசுக்கு பிடிச்சவளுக்கு. அப்ப அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இங்க இருக்கும்போது எப்படிங்க கூட்டு வருது? இங்க 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 அவங்க கணக்கு தெரிய மாட்டா, இப்போதைக்கு எனக்கு மட்டும் தான் தெரியவா. சரி சொல்லுங்க, எந்த டைப் சாரீஸ் வேணும்? இது விப்புல் சாரீஸ். இன்னொரு முறை இல்ல, நீங்க லேடி தானே, நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்களேன். சரி சொல்லுங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே உங்க கலர் தாங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ற மாதிரி பண்ணுங்களேன். இது பாருங்க. இது இதாவது வேற ஏதாவது டிசைன் காட்டுங்களேன். இது ஓகேயா? இது சாட்டாங்க, நல்லாவே இல்ல. சரிங்க சார், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு கோச்சுக்கிட்டீங்க, கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். நீங்க சும்மா சும்மா புடவை காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. அதனால இந்த புடவை அப்படியே விரிச்சு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பொண்ணுங்க புடவைய தோல் மேல போட்டு போஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி காமிச்சீங்கன்னா செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இது எப்படி இருக்கு? பிக்னிக்ங்கிற பேர்லயாவது திவ்யா கிட்ட மனம் திறந்து பேசலாம்னு பார்த்தா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து உயிரை வாங்குறாங்களே. திவ்யா கிட்ட எப்படி பேசுறது? ஏண்டா குத்துற? கேரம் போர்ட்ல பிளாக் காயினையும் ஒயிட் காயினையும் தனித்தனியா பிரிக்கிற மாதிரி இந்த குரூப் ரெண்டா பிரிச்சுட்டு ரெட் காயினியா அதான் ஊவால தனியா பிராக்கெட் பண்ணிடு. டேய், என்னடா இது? உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா. கை கொடு. சூப்பர் ஐடியா. கடல்ல குளிக்காமவா? அவல்லப்பா. சாவித்ரிகா, அமுக்குட்டி சேச்சி வாங்க. எந்த ஜீவா? அதோ அங்க இருக்கிற கோவில் பக்கத்துல ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் 3 சேர்ந்து இருக்கு. அது நீங்க 100 தடவை சுத்தி வந்தீங்கன்னா சுத்தி வந்தா ஓடி போன புருஷன் திரும்பி வந்துருவாரு, சந்தேகப்படுற புருஷன் திருந்திடுவாரு. அப்படியா? ஐயோ, நாம போய் 1000 தடவை சுத்திட்டு வருவோமா? என் புருஷன் திருச்சி வரும் வரும். வாங்க. போங்க போங்க. 2 wickets out. குட் மார்னிங் லாண்ட்ரி சார். குட் மார்னிங். நீங்க நேர்மையான லாண்ட்ரி மேன் தானே? இதுல என்ன டவுட்? சாவித்ரி அக்கா புடவைய துவைக்கும் போது கிழிச்சிட்டீங்களாமே? கிழிச்சிட்டேனா? எஸ். ஐயா, நான் தேய்க்கிற பெட்டி மேல சத்தியமா இல்லங்க. கிழிச்சிட்டீங்களே? அந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க, போய் பாருங்க. சாவித்ரி மேடம், சாவித்ரி மேடம். 3rd wicket down. அங்கிள் இங்க வாங்க. என்னடா மாப்ள? இங்க நீங்க ஷட்டில் காக் ஆடுறீங்க, அங்க ஒருத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறான். யாரு? அதான் அந்த ஜாக்சன். என்ன பண்றான்? உங்க பொண்டாட்டி புடவைல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போயிருக்கான். டேய் லாண்ட்ரி, இந்த வரண்டா, இந்த வரண்டா. வரேன்னு இங்கே நிக்கிறீங்க? ஓ, இங்கே நிக்கிறா. இந்த வந்துட்டேன். 4th wicket out. டைரக்டர், யா பக்கத்துல ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்குது தெரியுமா? அங்க டைரக்டர் வராம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. நீங்க அங்க போனா ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு டைரக்டர் இல்லையா? நான் போறேன். யா. ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ 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 ಹೇ ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ. திவ்யாமா, திவ்யாமா. என்னது? பொண்ணை கூப்பிட்டா அம்மா வராங்க. யாரா இருந்தா என்ன ஜாக்சன், ஒரே பரபரப்பா இருக்க? என்ன இல்ல, விஷயம்? சில மேட்டர்கள் ஸ்லோவா நடக்கலாம்,
சில மேட்டர்கள் பாச நடக்கலாம், அதாவது அந்தந்த மேட்டரை பொறுத்து இருக்கு. ஆனா இந்த மாதிரி மேட்டருக்கு பரபரப்பு இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகுது மேடம். இவ்வளவு பிசிலையும் தேய்க்கிறத விட்டுட்டு செல்லலார் போனோட வந்திருக்கேன்னா விஷயம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுங்க. அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன ஜாக்சன்? விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான், ஆனா நீங்க காமெடி எடுத்துக்கணும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, அவங்க 2 பேரும் சீரியஸா இருக்காங்க. இவன் என்ன ராஸ்கல் வெறி நாய் கடிச்ச மாதிரி சிரிக்கிறான்? சொதப்பிடுவான் போல இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சரிங்க. புராண காலத்துல புறா விடுத்துது, மயில் விடுத்துது, காக்கா விடுத்துதுன்னு லவ் ஒரு லெட்டர்ல எழுதி அது காலில் கட்டி மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை நீங்க காமெடியா தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஓகேன்னா அம்மா இருக்காங்க, காலனிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிடுவோம். இதை படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நெஞ்ச தொடர்றது மாதிரி இருக்குமே. ஹலோ, எதுக்கு அடிச்சீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? தெல்மி. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண இப்ப கையால அடிச்சேன், இனிமே செருப்பால அடிப்பேன். லவ் லெட்டரா குடுக்குற? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யார் எழுதுனது? அது வந்து சொல்லு, யார் எழுதுனது? அத எழுதுற பேர் போட்டுக்கல. இதுல பேர் இருந்திருந்தா ஒண்ணு இல்ல அவனை அடிச்சிருப்பேன். என்னது பேர் இல்லையா? சொதப்பிட்டாங்களே. இனி பிரயோஜனம் இல்ல. ப்ரொசீட். ஜம்ப் பண்ணு. எவன் எழுதுனது? சொல்லு. வந்து வா 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 சொல்லு. என்னடா சொல்ல? என்னப்பா சீரியஸ் அடிக்க? சீரியஸா தான் அடிப்பேன். ஏன்டா ஆம்பளை இல்லாத வீட்ல கலாட்டா விட பண்றீங்க? ஐயோ, என்ன மட்டும் அடிக்கிறீங்க? அப்புறம் மாட்டி விட்டுருவேன். அந்த மிலிட்டரி கூப்பியா? அனாவசியமா இந்த சீன்ல என்ன ஏன்டா கோத்து விடுற? யாரா அந்த லவ் லெட்டர் என்னது? யார் என்னது? யார் எழுதுதா? எங்கயா தண்டபாணி? என்னடா தண்டபாணி? பேரை சொல்லியா? சொல்லுங்க. என்ன சொல்ற? அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, பாவம் ஒழுக்கமான பொண்ணு, குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. ஏன் குனிஞ்சா நிமிராது? கழுத்து பிடிச்சிருக்கு. யோ, குறுக்க நோண்டி கேட்காதயா? பாஸ்டா போ விட மாட்டேங்கறியா? அந்த பொண்ணு கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுக்குற. நீ லவ் லெட்டர் கொடுக்குற. லவ் லெட்டர் அந்த ஆளை விட்டுறாதீங்க. போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த லெட்டர் யார் எழுதினதுன்னு கண்டுபிடிங்க. போன குடுறா. ஹலோ, யார் பேசுறது? நான் தாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பக்கத்துல இருந்துதான். பக்கத்துல இருந்தா? டேய், நீயாடா? போன்ல பேசலையா? முடியாதுங்க. ஏன் வேலை செய்யாதா? எங்க செல்லலார் வாங்க. நான் என்ன முட்டாளா? ஒருத்தன் துணிக்கு பில்லு கட்ட முடியல, அதுக்கு பதிலா இதை கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் இந்த கர்மாந்திரத்தை ஏன்டா வச்சிருக்கீங்க? இந்த சேடா எந்த பட்டி ஆளுக்கு? அந்த பட்டி ஆயாலட்டியே கேட்டுக்கோ. ஏங்க நீங்களாவது சேச்சி கேட்டா அங்க என்ன பேச்சு? சும்மா பேசுனங்க. சும்மாவா? மவன அந்த பொண்ணுக்கு லவ் டிக்கெட் எங்கம்மா போனோம்? எல்லாமே சொன்னது. டிக்கெட். ஹலோ, பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதா? இப்படி விரிச்சு வச்சிருக்க, மடக்கியா? முடியாதுப்பா. அப்பனுக்கு வாழ் வந்தா பஸ்ஸுக்குள்ளேயும் கொடை பிடிப்பானா? ஏய், யாரவன் கொலை கொடுத்து? யாரவன்? லாட்டரி அடிச்சவனுக்கு லாட்டரியில அடிச்சிருக்கும் போல. ஓ, பெண் குரலா? நான் ராட்டி அடிச்சு நீ பாத்தியா? என்னால முன்னால பாக்க முடியலையா? மடக்கியா? என்னாலயும் முடியலையா? என்ன முடியல? உடைய மடக்க முடியலப்பா. குடு. இது எனக்கு தெரியாதா? சாரி. ஐயோ, என் கொடை கிழிச்சான். ஏய், என்ன மூஞ்சியா கிழிச்சான்? கொடை தானே கிழிச்சான். உன்னதான் கிழிச்சது. என்னதான் கிழிச்சது? ஏங்க கத்துற? வேணா வேற கொடை வாங்கிக்க. நான் வேணா காசு தரேன். எனக்கு காசெல்லாம் வேண்டாம், கொடை தான் வேணும். சரி, நானே வாங்கி கொடுக்கறேன். எனக்கு இந்த கொடை தான் வேணும். இந்தா. இந்த கொடை கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதே கொடை கிளியாம வேணும். யோ, உனக்கு கிழியாத கொடை வேணுமா இல்ல கிழிஞ்ச கொடை வேணுமா? கிழிஞ்ச கொடை தான், கிளியாம வேணும். அதான் கிழிஞ்சிருச்சே. அதான் கிளியாம வேணுங்கிறேன். கிழிஞ்சது போ. உடல் கொடுக்குறீங்களா? ஐயா, யாராவது கொடை வளர்ந்து பிச்சை போடுங்க ஐயா. கிராமத்தான உங்களுக்கு அவ்வளவு அலக்கரமா போச்சா? என்ன கொடையை பிச்சை போட்டாங்க? யோ, என் கொடைக்கு ஒரு வழி சொல்லுங்கயா. சொல்லுயா. டிக்கெட். ஹலோ, கொடை. 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 நீ எப்ப கொடையோட பஸ்ல ஏறின? ஏமா, என்ன உங்களுக்காக தானே லேடி ஸ்பெஷல் விட்டுருக்கோம், வரலையா?
நாங்க ஜெம் ஸ்பெஷலுக்காக வெயிட்டிங். அப்படி எல்லாம் ஒரு பஸ் கிடையாது கண்ணே. இருக்குது கண்ணு, பின்னாடி வருது கண்ணு. நீ வண்டி எடு கண்ணு. ஏய், செக்ஸி வந்துருச்சு. செக்ஸி வா, செக்ஸி வா, இன்சி வா, உன்சி வா, சிக்கினா, ராசிதா, தப்பினா, ராசிதா. பிரேக் போடுறா. ஹாய் ரம்யோ. சோ கியூட். ஹாய் சிவா கண்ணு. இங்கு உன்சி. ரொம்ப அழகா இருக்கடா செல்லம். நல்ல வாழ்வுதாயா உனக்கு. குஷியான வாழ்க்கையா. ரைட். கொஞ்சம் சும்மா இருக்குமா, ஒவ்வொருத்தரா கேளுங்க, குடுக்கறேன். என்னது? ஓ இஷ்டம் போல ஒவ்வொருத்தருக்கா கொடு. இந்த விஷயத்துல எங்களுக்குள்ள போட்டியே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுத்து வளர்த்திருந்தா இப்படி கேட்க மாட்டீங்க. போற இடத்துல கொடுப்பான், வாங்கிக்கங்க. அதான் உன்கிட்ட கேக்குறோம், குடு. முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது, எதுங்கன்னா முன்னாடி வருதா பாத்தியா? ஆமாப்பா. இப்ப பார் எப்படி எல்லா ஃபிகர்களும் முன்னால வந்து என் மடியிலே விழுதுங்க பார். இந்த பஸ்ல தான் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி போகுதுங்க. ஏண்டா படு பாவி, என்னடா வண்டி ஓட்டுற நீ? பொம்பளைங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கியாரியாசிட்டி இருக்கா உனக்கு? பாட கொலைய கஸ்மானம். ஐயா கேள்வி ஏந்து போ, வண்டி அங்க இந்த மூஞ்சிய பாரு. ஹாய் ஐயா. கொஞ்சம் இருப்பா, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன். ஏய் என்ன? எழுதுறேன்ல. டிக்கெட்டா? என்ன ஏன்பாட்டு தடவர? காசு இல்லையா? அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேக்குறேன். ஓய், யார் தெரியுமா அவரு? எங்காலு. கேட்டா ஆளு கொஞ்சம் வெள்ளா இருந்தா உடனே உங்காலுன்ற கம்முன்னு கேட்ட வச்சி. நீ தானே மினிஸ்டர் வீட்டுல? நான் எங்கேயும் வேலை செய்யல, ஆரம்பத்துல இருந்தே கண்டக்டர் தான். எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவ இருக்குதா அந்த ஒன்ற ஒன்ற. யாரு ஒன்றன்னு சொல்ற? நீயே ரெண்டும் கேட்டா முளைச்சு 3 இலை உடல. என்ன பேசுற நீ? 4 போட்டு 5 விரல் பதிஞ்சிரும் தெரிஞ்சுக்க. 6 கிட்ட வாலாட்ட 7 ஊருக்கு கேக்கும் அவர் அடிச்சாருன்னா. 8 விட்டா 9 தெரு தள்ளி போய் விடுவா. பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. நாங்கடி ஆளாளுக்கு ஒட்டு சொல்லி அடிக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? தம்புடி, நொச்சு குப்பை தம்புடி. நீ தம்புடி தாண்டா, ஆனா அவர் கோடி. கோடிதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கோடிக்கு கால் எடுத்து பாரு கேடி. அதுவும் எனக்கு தான் தெரியும். ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. வேண்டாம், சுழி சுழி விளையுது. ஏய் மவன, ஆளு வச்சு அடிக்கிறேன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. மர்கானே சுப்ரமணிய ஆள் வச்சு அடிச்சான்டா என்ன. டபுள் கொடுமா, வண்டி மூவ் ஆகணும்ல. தங்கச்சி உன் தண்ணி. தங்கம், ஐயோ தங்கம், தங்கம், தங்கமணி. ஏண்டா தினமும் ராத்திரி நடக்கிறா? ஒருவேளை உனக்கு தெரியாம நைட் ஷோ கீட் ஷோ போயிட்டு வரலாம். ஏய், என் தங்கச்சிக்கு ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லடா. வயசுக்கு வந்த பொண்ணு இந்த காலத்துல பூட்டி தான் வைக்கணும். ஏன் தங்கச்சி, நான் உன்னை பூட்டி வைக்கிறேன். ஐயா, நான் உன்னை பூட்டி வைக்காம இருந்தா சரி. தங்கத்தையா தேடுறீங்க? சிவா வீட்டு பக்கம் போயிருக்கு பாருங்க. சிவா 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 சிவா. யாரா ராத்திரி 12 மணிக்கு வந்து பஜனை பாடிட்டு?
சிவா 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 வரேன். சிவா சிவா என்னடா என் தங்கச்சி தங்க வந்தா இங்க தங்கச்சி தங்கம் வரல, அக்கா பித்தளையும் வரல. ஐயோ. ஏன்டா நைட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? நல்லா கண்ணை தொண்டு பாரு. என்னடா ஒரே இருட்டா இருக்கு? அவன் மூஞ்சி அப்படிதான், அங்க பாரு. மணி, இது தூக்கத்துல நடக்கிற வியாதி இல்ல, படுக்கிற வியாதி. ஏய் குமாரா, தங்கம் தங்கம் தங்கம், இவ எப்படி அங்க வந்தா? வாமா வீட்டுக்கு போலாம் வா. தங்கம் 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 தங்கம். தூங்குறவங்களை எழுப்பிடலாமா நீ? ஆனா இவ்வளவு எழுப்ப முடியுமா? அப்படியா? தூக்கத்துல நடக்கிற வியாதினா அவங்களா எழுந்தாதான் உண்டா? ஆமா, பார்த்தா தெரியல. அவ காலையில தான் வருவா. வாங்க. அப்ப நானு நீ வாடா. சிவா, என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கப்பா. பத்திரமா பாத்துக்கணும். பக்கத்து ரூம்ல படுத்துக்கன்னு. ஏன்டா குழப்பற? சரி நீ போ, நான் அவளை அனுப்புறேன். முடிஞ்ச அனுப்பு. ஏய் தங்கம் தங்கம் எந்திரு. ஏய் மரியாதை எழுந்து வீட்டுக்கு போ. வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். லைட் ஹவுஸ் எல்லாம் இங்கே இறங்கிடுங்கப்பா. லைட் ஹவுஸ் நிக்காது, லைட் ஹவுஸ் நிக்காது. இப்படித்தான் கண்ணகி சிலை நிக்காது, கண்ணகி சிலை நிக்காதுன்னு சொன்ன, நிக்காம போயிடுச்சு. லைட் ஹவுஸ் மேல உனக்கு என்ன கண்ணு? ஏய் இப்பதான் இன்கிரிமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதை கெடுத்துற போல இருக்க. போட. டிக்கெட் டிக்கெட் வேற யாருங்க? டிக்கெட் டிக்கெட். லஸ்ஸுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? திடீர்னு செக் இன்ஸ்பெக்டர் யாருன்னு வை. ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். அதுவும் தொலைஞ்சிருச்சுன்னா நான் என்ன கேணையனா? அதான் பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. போட்டா. என்னடா இது? ரோட்ல எப்பவுமே எருமாடுங்களா நிக்கும், இப்ப பசுமாடுங்களா நிக்குது. அல்லே அல்லே, ஏமா வண்டியை நிறுத்துனீங்க? நாங்க எங்க நிறுத்துறோம், நீ தான் நிறுத்துற. ஜோக்கே. சரி மேல. நேத்து எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மனை பஸ்ல இருந்து இறக்கி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு 1 கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்கீங்க. அதுக்காக எங்க தலைவி கிட்ட உங்க கண்டக்டர் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலனா என்ன இது என்ன தெரியுதா? ரேஷன்ல கிருஷ்ணால் வாங்க போறியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம், ஜாக்கிரதை. ஒரு கண்ணாடி இருக்காது, எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிடுவோம், தெரிஞ்சுக்க. மாவன பின்னிடுவோம் பின்னி. என்னமோ சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு தானே கேட்டுறேன். நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கேன் தெரியுமா? ஆஃப்டர் மன்னிப்பு தானே. கோவில்ல விழற மாதிரி இவள அம்பாளா நினைச்சு விழுந்துருங்கோ. நானு ஆமா அம்பி. சரிப்பா, சாஷ்டாங்கமா விழ வேண்டாம், என்ன மடிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போ, விட்டுடுறோம். ஏய் என்னடி திடீர்னு கட்சி மாறுற? இல்லப்பா, பப்ளிக்ல பாக்குறாங்கல்ல, என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை தானே, கொஞ்சமாவது கௌரவம் பாப்பாருல. ஏய் உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே உங்க இஷ்டம். ஏய் உன்னை நம்பி நாங்க வந்தா கமோனியா. என்னையா ரோட்ல அசிங்கமா இருக்குன்னு பாக்குறியா? சரி சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய். என்ன ஒரு சாரி போதுமா? என்ன ஏமா நீ 1000 சாரி கேட்டுக்கோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாங்க வரோம். ஏய் 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 சரி இதான் லாஸ்ட் வார்னிங். ஆனா இது போல நடந்துக்க கூடாது, புரியுதா? ஓகேமா. ஏய் ஓகே ஆண்டி, வா போலாம். ஏய் ஜல்லு பாட்டிங்களா பாங்கடே. என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? நேரமாவது சொன்னீங்கல்ல, ஏறுங்க பஸ்ல. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் ஏறுங்க. ஏன் மணி 2 மாசம் லீவ் வேணும்னு கேட்டல்ல? ஆமாப்பா. லீவ் எல்லாம் போட வேணாம். பின்ன ரோட்ல குறுக்க நிக்கிறவங்க மேல பஸ் ஏத்துனா சம்பளமும் கொடுத்து சஸ்பென்ஷனுங்கிற பேர்ல 2 மாசம் லீவும் கொடுப்பாங்க. அப்ப கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். இந்த லூஸ் ஏத்ரா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏத்ரியா நீ ஏத்ரா பார்க்கலாம். தைரியமான ஆம்பளையா இருந்தா ஏத்ரா. இஃப் யூ ஹேவ் கட்ஸ் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஏத்ரா பார்க்கலாம். ஆளு மேல பஸ் ஏத்தி ரொம்ப நாள் ஆச்சு, சொன்னா கேளுமா? நோ அம்மா உடைச்சு வசத்துல ஏத்திடுவேன். நோ ஏத்திடுவேன். தப்பிச்சா சிவா.
நீ உன் தங்கச்சி இன்னைக்கு மாட்டிக்கினா இல்லப்பா இது தூக்கத்துல நடக்கிற வியாதி தான்ப்பா. அது நடக்கிற வியாதியா இல்ல நடிக்கிற வியாதின்னு இப்போ தெரியும். என்ன பெட்டு? அது குழந்தை பாவம், அதுக்கு அப்படி ஒரு வியாதி. அது குழந்தையா இல்ல குமரியா? அது வியாதி கேஸா இல்ல லூசு கேஸான்னு இப்ப நிரூபிச்சு காட்டுற. நீ வா. எதுக்கு உங்க வீட்டுக்கு போற வரையில ஃபாலோ பண்ணோம்? பாதி வழியிலே அது ராங்க பாத்தின்னு நான் ப்ரூவ் பண்றேன். சொன்ன கேளு, போகாத. ஏய் உனக்கு வேணும்டா சாக்கடையை குடிச்சவனே. அவன விட இப்போ உன் தங்கச்சி வேஸ்ட் நான் கலைக்கிறேன் பார். ஆமா, ராஜா மலையப்பா கவுந்துட்டாரு, ராணி மங்கம்மா போறா. அப்பா நீயாவது என் தங்கச்சியை நம்புறியே இல்ல? கொன்னுடுவேன். சரி விடு. பிரேக். நான் தங்கம் நேத்து எங்க சுத்துற? உங்க அண்ணன் உன்னை தனியா விட்டுட்டு எங்க போறக்க போனா? அச்சலா ஏண்டி இவ்வளவு லேட்? என்னடா ஷாக்கு? அவன்ல ஷாக் ஆகணும். எனக்கு ஷாக்கு. உனக்கு எதுக்குடா ஷாக்கு? கைய வச்சு பாரு அடிக்குது. இங்கயா? ஐ எனக்கு அப்பவே தெரியும்டி இது நடிக்கிற வியாதின்னு. நான் ஒண்ணும் நடிக்கல. சிவாவை பார்க்க தானே வந்த? ஆமா. டாடா நடுராத்திரி எதுக்கு என்ன தேடி வந்த? பின்ன இதெல்லாம் வெளிச்சத்துல காட்டுற விஷயமா? சீ கர்மம் கர்மம். அங்க என்ன பாத்துக்கிட்டு திரும்படா. அட வெறும் பேப்பர்ப்பா. வெறும் பேப்பரா? மணி நாளைக்கு நீ என்ன பண்ற? சரிப்பா. சரி சரி மனோ, நீ என்ன பண்ற? சொல்லுப்பா, நீ என்ன சொல்ற நான் செய்யறேன். யாழ்ரா இப்ப அடிக்காத, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலம்புற. ஐயோ இன்னைக்கு இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலம்புற. சுதி சுத்தமா வருது. அது சரி, நீ அப்ப நாங்க தவுல் வாசிச்சா நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாதா? பிரமாதமா வாசிக்கிறாங்கப்பா. வணக்கம்மா. வணக்கங்க. யோ ஏன் என் பின்னால படையாட்ட வரீங்க? நான் என்ன படையப்பாவா? போய் வேலையை பாருங்க. போங்க. சம்பந்தி குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா? வாங்க. என்ன பொண்டாட்டி விட்டு தனியா வந்திருக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. என்ன சம்பந்தி, கல்யாண ஏற்பாட்டுல ஒரு குறையும் இல்லல்ல? எப்படிங்க இருக்க முடியும்? யார் வீட்டு கல்யாணம்? மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் இல்லையா? சாப்பாட்டுல இருந்து போ. ஆமா, போலீஸ் தரப்புல இத்தனை பேர்த்த வர வச்சிருக்கீங்களே, சபையில வரதட்சணை கொடுக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? உங்களுக்கு வரதட்சணை, அவங்களுக்கு வாழ்க்கையிலே காணாத தட்சணை. கண்டுக்கவே மாட்டாங்க. ஒன்னாச்சுட்டாங்க. சம்பந்தி பிரமாதமா ரசிக்கிறீங்க. நல்லா வாசிக்கிறாங்களா? சூப்பரோ சூப்பர். என் வாழ்க்கையில 2 பொண்ணுங்க ஒன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறத சின்ன வயசுலயும் சரி, வாலிப வயசுலயும் சரி, இந்த வயசுல கூட நான் பார்த்தது. யார் அங்க? ஜெனரேட்டர் போடுங்கயா. அபசகனமா இருக்கு சம்பந்தி. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? வாசிங்களையா.
வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் வாசிங்களையா துட்டு வாங்கல சிவா அசி வாசி சிவா வாசி. என்ன டவுல் சவுண்டே ஒரு மாதிரி கேக்குது. அது ஸ்ட்ரைட்டா கேக்குதுங்க. அதான் கரண்ட் கட்டு மைக் ஆஃப். அதான் அப்படி. மா சம்பந்தி அபசகனமா இருக்குன்னு சொல்றாருல, கல்யாண வீடு கடை இழந்து போச்சு. வாசிங்க. சரி சரி. டேய் மைக்க கரெக்டா வை. டவுல் சவுண்ட் கிளியரா கேக்குதா பாப்போம். சார் பசிக்குது சார். குட்டிக்கிறதுலே இரு. வாசியா. சும்மா இருங்க சம்பந்தி. நீங்க சாப்பிட்டு வந்து சந்தோஷமா வாசிங்கப்பா. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்பா அதுக்கு இடையில கேப்ல ஏதாவது சீடு கீடு இருந்தா போடுங்கப்பா. இதோ போடுறேன் சார். ஏய் சிடி நீயே எடுத்துட்டு வந்த? கேப்ல போடுறதுக்குன்னு. ஆஹா போடு. வளரணும்ல போடுறா. இன்னும் அதே மாதிரி இருக்குது. அதேதானே. அது வந்து அதே நாதஸ்வரம் தவுல்னு சொல்ல வராருங்க. அப்படியே கேப்ல போய் சாப்பிட்டு வந்து சூப்பரா லைவ் கண்டக்ட் பண்ணுங்க. அவளே படாதீங்க. இவர் சூப்பர் கண்டக்டர். கண்டக்டரா? அது வேற ஒண்ணு இல்லங்க. நான் அப்பப்ப கேப்ல மியூசிக் கண்டக்ட் பண்ணுவேன்னு சொல்ல வராருங்க. கேப்ல விசில் அடிச்சாருன்னு வெச்சுங்க காதே பிச்சுங்க. விசில்லையே மியூசிக்கா? நாதஸ்வரம் இல்லன்னா கேப்ல விசில் பண்ணுவாரு. ரொம்ப பசிக்குதுங்க. கேப்ல சாப்பிட்டு வந்துரும். சரி இப்ப கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? கவலையே படாதீங்க. கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம். ஆமா உங்களுக்கு பஸ்ஸே கரெக்டா நிறுத்த தெரியாது. ஆமா நீங்க யாரு? சேரன் பாண்டியன். பல்லவன். அது தெரியுது. ஆமா இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன போலீஸ் கூப்பிடுவா? இதோ பாருங்க. அதோ வெள்ளை கச்சை வச்சு நெத்திய தொடச்சிட்டு இருக்காரு உங்க லவர். அவர்தான் எங்களுக்கு வர சொன்னாரு. யார்கிட்ட கதை விடுற? உங்ககிட்ட தான். இவ ஒருத்தி சும்மா ரெடி. நீங்க சொல்லுங்க சார். மீதி நான் விடுறேன் பாரு. இதோ பாருங்க, உங்க காதலை காப்பாத்துறதுக்கு தான் உங்க அப்பா வச்ச நாதஸ்வர பாட்டியை காசு கொடுத்து அமிச்சிட்டு நாங்க அடிக்க வந்திருக்கிறோம். தவுல் அடிக்கிறது சொல்றான். திருட்டு பசங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க உங்க ஃப்ரெண்ட் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. இவ ஒருத்தி குறுக்க சார் அவர் என்ன ஐடியா கொடுத்தாரு அத சொல்லுங்களேன். சொல்றேன். வெளியில ஒரு மஞ்சள் கலர் டெம்போ நிக்குது. நீங்க எப்படியாவது அதுல போய் பொங்கல் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஆனா நீங்க பொங்கல் சாப்பிடாதீங்க. உங்க லவரை நாங்க எப்படியாவது பொங்கலுக்கு அனுப்பி வச்சு டெம்போக்கு அனுப்பி வச்சிரும். அவர் உங்களை கூட்டிட்டு போய் எங்கேயாவது இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டேன். அவங்க லவர் எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்ல வந்தேன். அப்ப இந்த கல்யாணம் தானே நிக்கும். எப்படி? அது வந்து என்னங்க உங்க ஃப்ரெண்ட் அடிக்கடி பிரேக் போட்டுட்டே இருக்காங்க. இத பாருங்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்டோட காதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா ஒதுங்கிக்குங்க. அது முடியாது. அப்ப ஹெல்ப் பண்ணுங்க. சரி தேங்க்ஸ். கமெண்ட். ஓகே. ஏ மணி, நீ போய் அந்த லவரை மஞ்சள் கலர் டெம்போல விட்டுட்டு வா. ஓகே. ஏய் யாருன்னு தெரியுமில்ல? வெள்ளை கர்ச்சீஃப். கடவுளே. இன்ஸ்பெக்டர் இவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ரொம்ப நாளா தெரியும். கண்டிப்பா இவங்க பணத்தை எடுக்கல. சோ இவங்களை அனுப்பிடுங்க. இவங்க முழிக்கிற மொழியை பார்த்தா நம்ப முடியலையே. What do you mean? இவங்களை பார்த்தா வேஷம் போட்டு திருட வந்த மாதிரி இருக்கா? நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரலீங்க. அப்பா நான் ஏனோ தெருவுல போற கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. போச்சுடா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இவங்கள லைன்ல நிக்க வச்சு செக் பண்ணி சீக்கிரம் அனுப்பி வைங்க. இவங்க டியூட்டிக்கு போணும். என்ன டியூட்டி? கண்டக்டர். கண்டக்டரா? இல்ல சார், தப்பா சொல்றாங்க. கண்டக்டர் இல்லம்மா, கண்டக்டர். கண்டக்டர் பொண்ணு கல்யாணம் 10-12. அதான் கேப்ல பாசிட்டிவ் வந்துருவோம். ஓகே, எல்லாம் லைனா நில்லுங்க. சரிங்க. டேய் வயித்துல ஒண்ணுக்கு வருதுடா. வயித்துல இல்லடா, பயத்துலன்னு சொல்லு. எதுலயே ஒண்ணு எனக்கு வருதுடா. என்ன? எனக்கும் வருது. வா வா உள்ள வா. எல்லாம் அங்கே நின்னுட்டா இப்படி ஸ்டார்ட் பண்ண வேணாமா? யோ பீடி சிகரெட் போட்டு வாயா, பாப்கார்ன் வேணா எடுத்துட்டு வா. அட வழி ஊடியா, இடம் வேணாமா? எத்திராஜ் காலேஜ் ஒன்னு குடுப்பா. போங்க போங்க, முன்னாடி போங்க. ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். கைய காட்டுங்க. எதுக்கு கையே? கயிறு கட்டதா. எல்லாம் கயிறுல மணி கட்டுவாங்க, நீங்க மணிக்கே கயிறு கட்டுறீங்க. என்ன கயிறு இது? ராக்கி. பரவாயில்லையே, கலர் கயிறுலாம் ஹிந்தி பேர் வச்சிருக்கீங்க. யார் மேல நிறைய அன்பு இருக்கோ அவங்களுக்கு கட்டுறதுயா. அன்புன்னா லவ் தானே? கட்டுங்க கட்டுங்க. சிவா பாத்தியா எத்தனை லவர்ஸ்னு? 4 5 6. எங்கம்மா போனோம்? அகஸ்தியர் கோயிலுக்கு. எல்லாத்தையும் எதுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு? பாதியை வீட்லயே விட்டுட்டு வர வேண்டியதானே? பாதி என்ன, முக்காவாசி வீட்ல தான் கிது. அது சரி. ஆமா, உங்க புருஷனுக்கு எங்க வேலை? எங்க வேலை? 5 வருஷமா சும்மா தான் குந்தி நிக்குது, வேலையே இல்லாம. போய் தானே சொல்ற. என்ன சிவா, சௌக்கியமா? வாங்க வாங்க உட்காருங்க ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஓ தங்கம், சௌக்கியமா இருக்கியா? உங்க அண்ணன் தானே வண்டி ஓட்டுறது, கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொல்லுமா? இந்த ஃபாதர் ஹோமுக்கு தானே? ஆமா.
எது காசு? நீங்க எவ்வளவு உதவி பண்றீங்க, நான் இதை கூட செய்யக்கூடாதா? ஏமா லவ்னு சொன்னீங்களேன்னு கட்ட சொன்னா திடீர்னு எல்லாரும் அண்ணன்ட்டீங்களே. ராக்கி எல்லாம் அண்ணனுக்கு தான் கட்டுவாங்க பேக்கு. அப்ப லவ் நீங்களே? லவ்னா சகோதர பசண்டா குடாங்கு. எல்லாரும் சகோதரன்ட்டீங்கன்னா என் குடும்பம் எப்படி விருத்தி ஆகுது? ஆமா, டிரைவர் அண்ணனுக்கு தான் ராக்கி கட்டுவீங்களா? ஏன் இந்த அண்ணனுக்கு கட்ட மாட்டீங்க? யாரு இவர அண்ணன்? பின்ன எங்களுக்கு கண்ண டாடா. அது மட்டுமா? எங்க காதல் மொழி. ஐயோ ஆளை போடுமா? எது மேலடா ஏத்துன? வாட்டர் பாட்டில் மேல ஏத்திட்டேன்பா. வாட்டர் பாட்டிலா? ஐயோட சத்தம் வந்துச்சடா. அந்த வாட்டர் பாட்டில பாக்கெட்ல வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஓ நாயா வாட்டர் பாட்டில உடைச்சிட்டா துத்துக்குடியா? பாத்தியா பொடச்சோமேன்னு சந்தோஷப்படாம பாட்டில் உடைஞ்சு வருத்தப்படுறானே, இவனை உண்மையில விட்டு ஏத்துனானா? நான் அந்த திட்டுற பாத்தியா? இவனுக்கு அண்ணனா? ஏய் டிவி ஸ்டாண்டா நானு? கொஞ்சம் விட்டு அமுக்கிடுவீங்களா? எடுமா கைய. டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. 5:30 மணிக்கு தானப்பா. உனக்கு அக்கறையா கிடையாதுடா. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பயம் பக்தி இருக்கணும். சரி வேணா சொல்லு, போகும்போது பிள்ளையார் கோயில கும்பிட்டு போயிடலாம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களா சார் தேடிட்டு வந்தேன். கூப்பிட போன தெய்வம் குறுக்க வந்துட்டோமா? கரெக்ட் சார். இது என்ன தெரியுதா? இது வரைக்கும் சின்ன சின்னதா அடிச்சிட்டு இருந்த, இப்ப கண்டக்டர் பேக் அடிக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டியா? கரெக்ட். இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தான். இது எந்த கண்டக்டர் பேக் தெரியுதா? அங்கே பார். ஆட்டோ வருது, 3 பொண்ணுங்க போகுது, அம்பாஸ்டர் கார் வருது, சைக்கிள் வருது. அவனும் வருவான் சார். நான் ஆக்டிங் கொடுக்குறான் சார். அவனை மாட்டி விடுறேன்னு சொல்லி நீ பல்லு சட்டை மாட்டி. ஐயோ 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 என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். இந்த பேக் அவன் தான் சார் அடிச்சான். கண்டக்டர் சார் அவன். அப்படிங்கிறத மாட்டான் சார். 1.5 கோடி அடிச்ச கேடி மாதிரியா சார் அவன் நந்து வாரா. ஏன் தம்பி இவ்வளவு லேட்டு? லேட்டா? இப்ப ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு அவனை. கமலடே. ஆமா உங்க யூனியன் மீட்டிங் தானே போறேன்? ஆமா சார். நாங்க அங்க தான் போறோம். வண்டியில ஏறி உட்காரு, நாங்க டிராப் பண்றோம். தேங்க்யூ சார். இந்த பேக்க எந்த கண்டக்டர் கிட்ட நீ அடிச்ச? சார் எங்கிட்ட தான் சார் அடிச்சு வந்துட்டான். நான் தான் சார் கண்டக்டர். புளுகுறா சார். இவன் டிரைவர் சார். அவன் தான் சார் கண்டக்டர். சார் அடி பாருங்க சார். நாம ஆக்ட் கொடுக்குறா சார். யார் ஆக்ட் பண்றது? இப்ப நீ தான் ஆக்ட் பண்ற. கண்டக்டர் டிரைவர்ங்கற, டிரைவரை கண்டக்டர்ங்கற. சார் நீங்க கூட பேசிட்டே டக்குன்னு இங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அவன் 1/2 செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறா சார். அங்க பாருங்க காத்துக்குற போட்டா சார். சார் நீங்க எல்லாமே லேட் சார். அப்ப கண்டக்டர் இவன் மேல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கறியா? வேணாம் சார். பாவம் யார் பெத்த பிள்ளையோ சோத்துக்கு இல்லாம திருடிட்டான். விட்டுருங்க சார். ஓவர்ரா டேய். எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? ஷட் அப். அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்காரு. அவரை ஏத்து பேசுறானே. ஸ்டாப் இட். இவ்வளவு டயலாக் பேசுறீங்களா சார்? பக்கத்துல ஒருத்த இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கானே. திருட்டு பயல. கொண்டாட பேக்க. இந்தாயா. தேங்க் யூ சார். தம்பி நீ வண்டியில ஏறு. சரி சார். லேட்டா வந்தா இவங்க அடிச்சிருப்பாங்க. நான் ஸ்ட்ராங்கா இருக்குது பாரு கை. சார் எவ்வளவு ஆடிக்கு அப்படி போட்டானா அவன். ஐயோ இப்படி ஏறானே சார். டேய் அவன் எங்கடா யாருனா? நான் இல்ல தூக்கி விட்டேன். எங்கடா? எந்த ஊர் ராஜா? ஐயோ பேர் நான் கொன்னு. டேய் என்னடா நாடக கம்பெனி நடத்துறீங்களா? டாடா. சார் இப்படி டாடா காட்றா சார். பேட்டா வேலே வர கோவில்ல பிக் பாக்கெட் அடிக்க முடியலப்பா. ஏண்டா? எல்லாரும் கோமணத்துல பர்ஸ வச்சு டைட்டா கட்டிட்டு வந்துடுறானுங்க. எடுக்கவே முடியல. தயவு செஞ்சு நீ லொகேஷனை மாத்துப்பா. இப்ப என்னடாச்சு? ஒரு வீடா போட்டு பாரு. சும்மா நாபிக் கமலத்துல இருந்து கிளம்பி வருவோம் பாரு. நாபிக் கமலம்மா? யாரம்மா? கமலா காமேஷ் அவங்க அம்மா. அதாவது அடிவயிற்றுல இருந்து உடம்பெல்லாம் சிலுத்து நரம்பெல்லாம் முறுக்கேறி சும்மா நெத்தி போட்டு தெரிச்சு அப்படியே எறும்பெல்லாம் நூலா ஆயிடும் பாரு. மொத்தத்துல ஆளு க்ளோஸ்னு சொல்லு. நல்லா இருக்கும். ட்ரை பண்ண விக்கும். போலீஸ் இல்லடா, செக்யூரிட்டி. நம்ம ஆளுங்க. ஓ இப்பெல்லாம் யூனிஃபார்ம பார்த்தாலே பயமா இருக்குது வேலை. ஏண்டா? 10,000 ரிங்கிட்டுக்கு ஒருத்தன் பாஸ்போர்ட் கேட்டான், வித்துட்டேன். அடப்பாவி, பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டியா? அதுக்கே நீ ஷாக் ஆவற? நம்ம கிட்ட சும்மா தானே இருக்கே. 4 பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு கொடுத்துட்டேன். அது என்னமோ தப்புன்னு என்ன துரத்து பிடிக்கிறானுங்கப்பா.
உனக்கு அப்பதான்டா. சரி காசு என்ன பண்ண? உன் கூட தினமும் ஆடி ஆடி உடம்பெல்லாம் தளதளத்து போச்சா? தாய் மசாஜ் சாண்ட்விச் மசாஜ்னு போனேன். பேண்ட்டையும் பணத்தை உருவிட்டு சரி விடு, கோவிலா இருக்கு எதுக்கு? கரண் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்க. அதான் நீ இருக்கல. ஓகே, அப்ப நான் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்க. சரி ட்ரை பண்றேன். டேய், அந்த வேலுகிட்ட நான் வேண்டிக்கிட்டது ஒண்ணே ஒண்ணுதான்டா. என்ன? அடுத்த தைப்பூசத்துக்குள்ள இப்ப படிக்கிற ஸ்கூல்ல விட ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து இவனை நல்லா படிக்க வைக்கணும். அப்படியே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஓ, அப்ப நீ வேலையா வேலையான்னு பாடினது என் வேலையை பத்தி தானா? அவர் கையில் இருக்க வேலை பத்தி இல்ல. சரி, உனக்கு என்ன வேண்டிக்கிட்ட? வரேன்டா. எனக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்க, அந்த 4 பேரு கீழே 40 பேர் வேலை பார்க்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி ஜம்முன்னு. நீ கேட்ட ஒன்னே ஒண்ணு இதானா? சின்ன ஆசைடா. இதுவா சின்ன ஆசை? முருகர் தாங்க மாட்டாரா? சிங்கிள் மாமன் இல்லாம அவரே அம்போன ஆண்டியா நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் மல்லி சம்மா லிஸ்ட் மாதிரி இவ்வளவு பெருசா கொடுத்தா மலேசியா விட்டு எகிரிடுவாரு. சார் நீங்களா? இந்த வாட்டி நான் பெருசா எதுவும் பண்ணல சார். நீ எனக்கு இப்போ ஒரு உதவி செய்யணும். ஐயோ, லேட்டா வந்துட்டீங்களே. கொஞ்சம் முன்னாடி வந்தா புலி வேஷம் கொடுத்துருக்கலாம். சும்மா இருடா. புலியார் வேஷம் தரலான்றியா? டேய் டிஎஸ்பி. ஐயோ, பெரிய போலீஸே, பெரிய போலீஸே, பெரிய போலீஸே. தப்புதான் சார். உங்களை போய் பில்லாவை நடிக்க சொன்னது தப்புதான். மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சார் தெரியாம தான் கேக்குறேன். இந்த போட்டோ எடுக்கிற நேரத்துல இந்த ஆளை பிடிச்சிருந்தா அப்புறம் அவனை நிக்க வச்சு எப்படி வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம்ல? முடியாது. அதான் ஏங்குறேன். அவன் செத்துட்டான். ஓ, கதை முடிஞ்சு போச்சு இல்ல? அப்புறம் நான் ஏன் பில்லாவை நடிக்கணும்? நான் பில்லாவா நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த கூட்டமே மோசமான ஆளுங்களா இருப்பாங்க. நாளைக்கு நான் பில்லா இல்லைன்னு தெரிஞ்சது அப்புறம் என் லைஃபுக்கு யாரு கேரண்டி? நான் இருக்கேன்ல. ஓகே, நாளைக்கு நீங்களே மேல போயிட்டீங்கன்னா நீ பில்லாவா நடிக்கிற. ஓகே சார், யாராவது மீட் பண்ண போறீங்களா? மீட் பண்ணிட்டு வந்துருங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். வேலு, உன்னை இங்கதான் பில்லாவா மாத்த போறேன். ஐயா, இங்கயா? சார் விளையாடாதீங்க சார். கோட் சூட் எல்லாம் போட்டுங்கன்னா காமெடியா இருக்கும். உங்களை சொல்லல சார், பொதுவா சொன்னேன். சரி, இங்க எத்தனை இரும்பு தூண் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வித்துடலாங்கிறீங்களா? சாரி, எத்தனை இருக்குன்னு சொல்லு. எண்ணிட்டா போச்சு. 1 2 3 4 84 இரும்பு தூண், 7 வாசல், 6 ஜன்னல். இதுவே பில்லாவா இருந்திருந்தா நேரம் ஒவ்வொரு செவுத்துலையும் எத்தனை செங்கல் இருக்குன்னு சொல்லிருப்பான். பெரிய கொத்தனாரா இருந்திருப்பா போல இருக்கு. சார் முன்னாடியே வந்து எண்ணிட்டீங்கல்ல? ஐயோ, யூ குட் சார். இது எல்லாமே உனக்கு தான். எவ்வளவு நாளும் குடி, எவ்வளவு நாளும் சிகரெட் பிடி, நீ வெறுக்கிற வரைக்கும். என்ன, பில்லா குடிக்கவும் மாட்டான், சிகரெட் பிடிக்கவும் மாட்டான், நீயும் மாட்ட மாட்ட. எனி டவுட்ஸ்? என்ன ஊர்கா? ஊர்கா கொன்னுடுவேன். நீ வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? பில்லாவன் நடிச்சது. எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்ட. முட்டாளுங்க தானே நீங்களாம். 4 பேரை கூட வச்சுக்கிட்டா பெரிய கேங்னு நினைப்பா? ஏய், இந்த மூஞ்சிங்களை பாரு ஒரு நிமிஷம். அவனை பாரு. ஏய், முடி எங்க வெட்டுற?
முள்ளமன்றி லூஸ். தோ இவனை பாரு, பரட்ட தலை. கார் வென்ஸ் எடுத்து கண்ணாடியா மாட்டிருக்கான். கூலிங் கிளாஸ். குரங்கு. மார்க்கை பத்தி சொல்லவே வேணாம். பில்லோட ஆஸ்தான மாமா பையன். டே மாமா, என்னடா முறைக்கிற? இவங்களெல்லாம் விடு. நீ என்னைக்காவது ஒரு நாளாவது சிரிச்சிருக்கியா? ஏய், நீங்கெல்லாம் பில்லா மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. இந்த வேலுவை இன்னும் பார்த்ததில்ல. போடா போடா. சேக்கர் மோதி பார்க்கலாம். சாரி. இருக்கட்டும், பிடிச்சுக்கோ. டேய் டேய் வேலு. டேய் என்னடா தைப்பூசத்துக்கு போனவன் தீபாவளி முடிஞ்சு வந்திருக்க? யார் இந்த பல்லே லக்கா? சரி வா வா வா, உட்காந்து பேசலாம். வா வா உள்ள வா. ஆமா, யார் இது? வீட்டுக்கு தெரியாம ஒழிச்சுன்னு வந்துட்டியா? அவன் அப்பன் துரத்துறானா? இல்லடா, போலீஸ் துரத்துது. போலீஸா? உனக்கு தான் பழக்கமாயிடுச்சுல, ஏதாவது ஐடியா கூட? ஐடியா தானே. என்ன பிட் பாக்கெட்டா இல்ல சைக்கிள் திருட்டு? இல்ல வா கிளம்பலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரிலாக்ஸ். சொல்லு சொல்லு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ். அதான் சொன்னேன்ல, ஐடியா குடுறா. அது ஏன் ஒரு மார்க்கமாவே பேசுறீங்க? சேட்டு கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் ஓசி சரக்கு. முதல்ல நீ ஒரு ரவுண்டு போடு, அப்புறம் ஐடியா சொல்றேன். என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சூண்டு தண்ணி, நிறைய சரக்கு. டேக் கட். உங்களுக்கு வேற வருது ராவா. இன்னைக்கு இதை அடிக்காம விட மாட்டேன். வேலு வேண்டாம். அபசகனமா நிறுத்தாத. வேலு, ஏய், உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கேன். இதை மோந்து பார்த்தா எவ்வளவு நாள் ஆச்சு? நீ வேற. சியர்ஸ். சியர்ஸ் டா. சியர்ஸ். ஆ ஆ இந்தா. நெக்ஸ்ட். குடிச்சுக்கோ. மட்டையாய்க்கோ. டேய், நம்ம ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் பழகணும். ஒரு லீவ் லெட்டர் கூட கொடுக்காம ஓடி போயிட்டியடா. வேலு ஏ என்ன அந்த வேலு லெட்டர் தரணும்ன்றியா? தைப்பூசம் அன்னைக்கு என்னடா வேண்டிக்கிட்டேன்? எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உனக்கு இல்லடா, எனக்கு. அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆச்சே. உனக்கு ஒரு பங்களா வீடு, உனக்கு கீழே 4 பேரு, அந்த 4 பேருக்கு 40 பேரு. சோமானி அப்படி வந்தினா அப்படியே ஜம்முன்னு, அப்படியே ஜம்முன்னு. இதே மாதிரி நெஞ்சு நிமித்தி வேண்டிக்கிட்ட. என்ன கொடுத்தாரா? கொடுத்தாரா? எல்லாத்தையும் கொடுத்தாரு. கூட பெருசா ஒரு ஆப்பம் வச்சாரா. எல்லாம் அந்த டிஎஸ்பி ஆளதான். யார் அந்த பெரிய போலீஸ்? அவரு மூஞ்ச பாக்கும்போது டவுட்டுப்பா, உன்னை ஏதாவது லாக்ல மாட்டி விட்டு ஊரை விட்டே போயிடுவாருன்னு. ஊரை விட்டுட்டு போகலடா, ஒரு அடியா போயிட்டு அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சு வந்தான்டா. இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க. தனியாவா ஓடிட்டு இருக்க? சீச்சே, இதோ மகாராசி. இதுக்கு நீ ஹைவேல ஓடி இருந்தேன்னா சைனா பார்டர் போய் ஜாகி ஜானியாவது பார்த்துட்டு வந்திருக்கலாம். இனிமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, கப்ப குடுறா. கப்பு இல்ல, கைதான் இருக்குது. சேட்டு எவ்வளவுதான் வாங்கி தருவாரு. இந்த டோட்டல் பேக்கேஜ் 120, 420, 650 ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. ஆ விக்குண்டா? கிக்கும். வேலு வேண்டாம். சீன பெருஞ்சூரை விட பெருசா இருக்க. டேய் வாங்கடா. டேய் ஏன்டா இப்படி தடுமாறற? தடுமாறாம டைமிங்ல குதிக்கறானா சூப்பர் சூப்பரா அசிஸ்டன்ட்டா. மூஞ்ச முற மாட்டிக்க போறோம். ஏண்டா மூஞ்சி மேல துணி கட்டு போறதுக்கு நம்ம என்ன ஆபரேஷன் தியேட்டர் உள்ளடா போறோம்? இப்போ என்ன நம்ம யாரும் தெரியாமலே கெட்டப்ப மாத்தணும், அவ்வளவுதானே? என்னடா அது? டேய் நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா? இப்படிதான் ஒரு மச்சத்தை விட்டுட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்கடா. டேய் நீ ரேஷன்ல இலவச வேஸ்ட் வாங்குற மாதிரி இடிச்சின்னு வரானுங்க பாரு. மெதுவா வாங்கடா. ஒதுங்க ஒதுங்க. சத்தம் போடாதீங்கடா. டேய் கோணி போயிடுறா. டேய் சேனி கோணி குறா. என்ன போடு. சக்சஸ். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மூடுறா. ஜெய் பஜனை கபாலி. 3 முடிச்சு போடு. வா. டேய். டேய். ஓடாத. புடி புடி. புடி. ஓடாதன்னு சொல்றல. நிக்க புரியலையா? இழுத்து பாரு. இரு.
இல்ல. டேய் டைகர், ஏன்டா ஓடுற? என்னடா? என்னங்க? ஏய், எங்க போற? என்ன இருக்காங்க? பாத்துட்டாங்க. பஸ் ஆட்டோ. கேட் மூடு. கை கூடா. ஒரு கேட் வரணும். அக்கா இல்ல வச்சுக்கோ சொக்கா. எங்க கிட்டே வா. ஓடுடா. ஐயோ பாக்குறது எக்ஸல் மாதிரி இருக்கா, பல்சர் மாதிரி பறந்து வரால. ஐயோ பல்சர் மாறிட்டாடா. சக்தி வந்து கம் ஆன். என்னடா அவன் கபடி விளையாடிட்டு இருக்கான்? என்னடா என்ன பண்றான்? கூப்பிடுறான் அவனை. சீக்கிரம் வா. இந்த பக்கம் எப்படி? சீக்கிரம் ஓடி வாடா, ஒரு ஊரே வருதா. தேங்க்யூ குரங்கு. அடுத்தவன் செய்யறத பார்த்தாலே எனக்கு பாடி பெயின் ஆகுதுப்பா. ஐயோ இதெங்க டேய் பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்குதுடா. பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்காம பின்ன ஊதவத்தி ஸ்டாண்ட்ல நிக்கும். டேய் முட்டாள், அவள சொன்னேன்டா. எவவ? ஐயோ இவளா ஆள விடுறாங்க அப்பா. நேத்து அப்பா கிட்டே புளியார காணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. ட்ரெயின்ல பாம்பு வச்சவன், பேங்க்ல கொள்ள அடிச்சவன்லாம் ஜாமீன் வாங்கிட்டு சந்தோஷமா சுத்துறானுங்க. தம்மா தூண்டு புளியார திருடி வைட்டா லோன்னு லோல் போடுறோம்பா. சரி பைக் எடுத்துக்கிட்டு கேட்டாண்ட வந்துரு. நான் போனா மாட்டிக்குவேன். ஏன் நான் போனா மாட்டிக்க மாட்டேனா? நீ தான் கெட்டப்பெல்லாம் மாத்துனியே. டேய் அதெல்லாம் ஒரு கெட்டப் சேஞ்சாடா. நீ தானே பீத்திக்கிட்ட. புரியுது. என்ன திருட்டு கேஸ்ல மாட்டி விட்டு ஹெட் கான்ஸ்டபிளாக்க உங்க அப்பாவை எஸ்ஐ ஆக்கலான்னு ஐடியா பண்றியா? அது நடக்காது. ஐயோ சமாளிக்க கையில பேண்டா பாட்டில் கூட இல்லையடா. இந்த பல்சர் இன்னைக்கு நம்மள பஞ்சாமிர்தம் பண்ண போறான். நீங்க அந்த பைக் எடுத்து போறீங்க? நான் பைக் எடுப்பேன், பிச்சை எடுப்பேன், ஷகிலா வச்சு படம் எடுப்பேன், ஃபுல்லா குஸ்டு வாந்தி கூட எடுப்பேன். இதெல்லாம் நீ கேக்குற? who are you? இந்த மூஞ்சி எங்கயோ பாத்துருக்க முடியாது, ஏன்னா எனக்கு தான் மச்சம் இல்லையே. இந்த பைக் நேத்து கோண திருடல ஓட்டிட்டு. ஏமா அதெல்லாம் கேட்காம பைக் ஒண்ணு கேக்குறாடா. போமா. அப்படின்னா இது உங்க பைக்? ஆமா என் பைக் தான். நீ என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற? நக்கீரனுக்கு நாத்தா இருப்பா. போமா. ஸ்டாப்பா எங்க இருக்கு பண்ணோம்? காசு கொடுத்து இறங்கு. சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. அதோ அந்த ரெட் கலர் டி-ஷர்ட். அவனா? இப்போ பிடிச்சிட்டேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. போற. போங்க பிடிங்க. அவன் எங்க பிடிக்க? அவன் ஓட்டுல சேர பார்த்தா ரேஸ்ல ஜெயிச்சல் மாதிரி இருக்கான். கொஞ்சம் வேகமா போறீங்களா? இன்னும் ஸ்பீடா போனா என் பொண்டை எப்படி தெரியல நிக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க நான் மேல போறோமா? யோ போடா. எது போடாவா? பின்ன போட சொட்ட தலையா. இதுக்கு போடாவே பரவாயில்ல. அண்ணன்னு ஆரம்பிச்சா இனி என்னென்ன சொல்ல போறியோ? அவனை பிடிக்கல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 ரூபா கோணிக்கு யாராவது ஆட்டோல விரட்டுவாங்களா?
பழத்துக்குள்ள சாவுமா இப்போ வாடகை விடுமா இன்னைக்கு யாரு மோதிரம் முடிச்சுன்னு தெரியல இந்தா கொண்டா போடா ப்ளே கிரவுண்ட் எங்க போனா இதுவா கொடு சரி குதிக்கிறோம் பட்ட பகலே திருட போறியா அம்மா அம்மா கோணிப்பாய் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள் ராஜராஜன் இருக்காரா வினோத் இந்த வண்டி சாவி வண்டியை காம்பவுண்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி இருக்கேன் கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சார் சார் அந்த கோணி திருட இந்த ஏரியால தான் சார் திருடிட்டு இருக்கான் வாங்க வாங்க இந்த ஏரியால ஆமா சார் நீ நல்லா பாத்தியா பாத்தேன் சார் போங்க பிடிக்கலாம் அவன் இப்படிதான் சார் வந்தான் ஒரு கோணி எடுத்து பைக்ல வந்து அந்த செவரேறி குதிச்சான் ஐயோ பாத்தீங்களா சார் பைக்க காணோம் திருட்டு பசங்க 4 பேர் பைக்கோட மெயின் கேட்ல வந்து நிப்பானுங்க என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க ஏறி வாங்க இது ஏன் வேணுமா ஆஹா பாத்தீங்களா சார் போலீஸ் வீட்லயே திருடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான் இன்னைக்கு அவனை கையும் குளமா பிடிச்சாதான் நான் யாருன்னு காட்டுறேன் வாங்க சார் சீக்கிரம் சீக்கிரம் யார் மணி யாருங்க இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள திருட முட்டானா திருடனா அம்மாடி யாத்தாடி யார் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன இடிக்குது போனா இவன் ஒய்ஃபை தவிர எல்லாருமே என்ன டச் பண்றாங்க நம்ம வீட்ல திருடன் போத்துட்டானா திருட இல்லாத திருடி போலீஸ் வீட்டுக்குள்ளேயே திருடனா சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சுடா சாமி யார் நீங்க ஹலோ யார் நீங்க கேட்டிருக்கல யார் நீங்க என்ன வேணும் ஹலோ அம்மா யார் அவ திருடி ஐயோ திருடன் போத்துட்டானா திருடனா காதல் சந்தியா ஹைட் இருக்கேன்றதுக்காக அதே மாதிரி ஒரு மெக்கானிக்க பிக்கப் பண்ணி வீட்டுக்குள்ள ஓடி வர வைக்கிறியா நாங்கெல்லாம் அவனை திருடன் நினைக்கணுமா உண்மையை சொல்லு நெஞ்சாங்குட்டுக்குள்ள யாரோ வச்சிருக்கிற அந்த ஒரு வேளை தான் இந்த வீட்டுல நான் இன்னும் பண்ணல எங்க அந்த திருடன் ஃபேமிலி மென்டல் ஆயிடுச்சு எவன்டா கண்ட இடத்துல காவா தோண்டி வச்சது பெருசுங்க தடிக்கு வந்தா ஃபைல் க்ளோஸ் ஆயிடாது ஏதோ எனக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியாது ஜம்ப் பண்ணி வந்துட்டேன் ஐயோ அம்மா பல்சர் சக்தி தேடி இங்கே வந்துட்டாளா இவ கையில மாட்டோம் இன்னைக்கு கைமாதான் சொந்த வீட்டையே சுத்தி காட்டுறாளே மாமா நீயா வா இங்க குத்திட்டே வாமா அங்க குத்துனா கேஸ் கிடையாதுடா உள்ள இருக்கானா அப்ப என்னதான் துரத்துறாளா ஐயோ ஐயோ இந்த பக்கம் போயிருப்பா ஃபாலோ மீ என்னடி இது வீட்டை சுத்தி பார்த்துட்டு இவ தான் திருட போறாளோ இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் ஒரு கொள்ள கூட்ட தலைவனை துரத்துறா மாதிரியே துரத்துறாளே யாரும் அது வாயில ஆறு வச்சுட்டு வர்றது நீ கத்த ஓடிட போறா அவ துரத்துறா ஓகே வயசான காலத்துல இதுங்க ஏன் துரத்துதுங்க முடியலடா சாமி வீட்டுக்கு வந்து பார்க்கலாமா சை இது என் பொண்டாட்டி சேலை டேய் 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 திருட எங்க இல்ல நீ அங்க போய் தேடு போ பாட்டி நீங்களும் போங்க ஐயோ நீ ஐயோ திருட இந்த வழியா எஸ்கேப் பண்ணா இங்க ஒரு ஆம்பளை நிக்க வேண்டாம் வாசம் தான் நானும் இங்க இருக்கேன் நெருப்புக்கு எதுக்கு தீப்பெட்டி போ 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 உள்ள போ உள்ள ஜாக்கிரதை ஜாக்கிரதை டேய் வினோதே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இப்படி உட்காரலாமா ஏப்பா இப்படிதான் ஐயோ இதை விட இது கொஞ்சம் வசதியா இருக்கு அம்மா ஐயோ 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 கோடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க வாங்க இங்க பாருங்க ஐயோ தைரியம் எங்க ஓட்டு எல்லாம் வாங்க அடிங்க சீக்கிரம் அடிங்க மாப்ளே உங்களுக்கு ரொம்ப தைரியம் மாப்ளே நிறுத்துங்க தலையை தொங்க போட்டுட்டான் அநேகமா முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் யாருன்னு பாத்துறலாம் ஓபன் பண்ணவா இதுல கூட லேட் இது யாரு இது யாரா அப்ப நீ தேடி வந்த திருடன் இவன் கிடையாதா இது அவன் இல்ல நீ யாரா ஏய் கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டக்கூடாதாமா இது சக்தி ஃப்ரெண்ட் பாலசுப்ரமணியா பாலுவா ஐயோ நான் அப்பவே சொன்னனே கேட்டீங்களா ஒரு அப்பாவிய போட்டு இந்த அடி அடிச்சிட்டீங்களே அத்தை நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நான் எஸ்கேப் பாலு நீ என்ன பண்றீங்க ஹோலி பண்டிகை
என்ன சொல்றான் இவன்? என்னவோ வச்சிருக்கான். துப்பிட்டு சொல்லனா? புரியுற மாதிரி சொல்லுடா. இந்த தண்ணி குடி. என்ன படிக்கிற? BA history. என் பேர் சக்திவேல். அப்பா அம்மாவுக்கு 2வது பையன். பிஎஸ்சி படிச்சுட்டு போலீஸ் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே போஸ்டிங் கிடைச்ச 1 வருஷத்துல கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல ஒரு பையன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப், ஒரு பொண்ணு. உனக்கு ஓகே தானே? முதல்ல பையன் அப்புறம் பொண்ணு. ஓகே தானே? கம் உங்க வீட்லயே இவ்வளவு சூப்பரா ஒரு ஏசி ரூம் பண்ணிருக்கேன் பாத்தியா? ஜிலு ஜிலு. ஏய், வீட்ல இடமா இல்ல, இப்ப எதுக்கு மொட்டை மாடி கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் டேங்குக்கு. இடமா? எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரே கிரவுட். என்ன சவுண்ட்? ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தனியா கூட பேச முடியல. படம் பார்க்க போகும்போது கூட பைக்ல வரலான்னு பார்த்தா உங்க அப்பா ஆட்டோல வந்துருமா அப்படிங்கறாரு. நீயும் சரிப்பா சரிப்பான்னு விளையாடுற. ஆஹா, மொட்டை மாடியில கச்சேரியா? இரு, எல்லாத்தையும் மாட்டி விடுறேன். ஐயோ, பைப் பேசுது. எல்லாரும் கேளுங்க, பைப் பேசுது. கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேசுதா? என்ன சத்தம்? என்ன பண்றாங்க? எங்க இங்க இருக்கா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. சூப்பர். ஸ்பீக்கர் ரெடி. ஐயோ, குரல் மாதிரி இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போறேனோ தெரியல. ஒண்ணு சொல்லி தப்பில்ல. இப்படி வளர்த்து உங்க அப்பாவை சொல்லுங்க. எதுக்கு இப்ப எங்க அப்பாவை இழுக்கிற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே. அவருக்கு பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அயன் பண்ண கதர் செட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் வெறுப்பா நிக்கிறாரு. ஒரு போட்டோக்காவது சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? அவரை விடு. உங்க அம்மா இருக்காங்களே, கான்ஸ்டபிளுக்கு எந்த சரியான கேவி சுந்தராம்பாள். நான் வந்துட்டேன்னா அக்கடான ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வடிச்சு போட நானே சுடிதார் போட்ட ஸ்டவ்வா? அப்புறம் உங்க பாட்டி உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளாஸ்டிக் பண்ண சொல்லி அப்படியே அது வாயில போட்டு ஒட்டணும். கதை சொல்றேன்னு சொல்லி கழுத்தறுக்குது. உன் தங்கச்சி இருக்கே, 3 அடி உயரத்துல இருந்துகிட்டு அதுக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு. பாரு, கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கிறானே உன் தம்பி. அவன் தூங்கவே மாட்டானா? எங்கயாவது நைட் டியூட்டிக்கு வாட்ச்மேனா சேர்த்து விட்டுரு, நல்ல சம்பளம் கிடைக்கும். உன் அக்கா பேர் என்ன? முல்லை. முல்லை. முல்லையா? வெள்ளை பூசணிக்கான்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கு. உன்னை பாத்துக்கிறேன். மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அது சரி, என் மச்சான கூட உனக்கு பிடிக்கல? ஏன்பா, அவ உன்கிட்ட கேட்டாளா? ஓ, அதுவா? நான் வரும்போது ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. மறந்துட்டேனே. அப்பா. ஞாபகம் வந்துருச்சு. தெரியுமா, பொண்டாட்டியோட உள்பாவாடை. அதுக்கு ஒரு மீச வேற. பூரா ஏமாத்திட்டாலே இது. நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது? எங்க அப்பா ஒரு வேஸ்ட். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும்னு அறிவு இருக்கா? மாப்ள, மோட்டர் போட்டுருங்க. குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? ட்ரை பண்றேன். சரி, நான் காலைல ஊருக்கு கிளம்புறேன். சும்மா அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாரு? நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கேனா? பின்ன என்ன சத்தம்? யார் மோட்டர் போட்டது? குடும்பத்தையே சாக்கடையில் தள்ளிட்டு எப்படி வருதுன்னு பாரு. அங்க பாரு, 2 வருதுங்க பாரு. சும்மா மொட்டை மாடியில உங்களுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுது ஐயா. எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டோம்ல. அப்ப நாளைக்கு சந்திப்போமா? போறையா வந்துட்டா ஐயா. வாடா நல்லவனே, வா வா. எவ்வளவு தைரியம் உனக்கு. என்ன விட்டுருங்கப்பா. டேய், சகுனமே சரியில்லை. எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது. கம்னு வாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எல்லாம் கரெக்ட் பண்ணலாம், சும்மா. சரி, நீ என்ன முறைக்காத, பார்த்து ஓட்டு. என்னவையா, திலோத்தமா வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு.
மாட்டினா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷனு. அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற. டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற? ஏம்பு நம்பியார் அசோகன் தான் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. சுமாரா வாங்க வாங்க. என்ன மாமா இந்த பக்கம்? ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது? நீங்களே வந்துட்டீங்களா, அதான் கேட்டேன். ருத்ரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்காக வந்திருக்கேன். ஓ சாரி. சிவா, பெரிய மனுஷங்க வீடு, சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒரு கட்டு கட்டிக்குவோமா? ஏய், போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டரை கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ம். ஏய் ஒய்யா, எப்படா உள்ள போறது? அதான்டா எப்படி? பிச்சு பிச்சு. பொண்ணு நெருப்புன்னு சும்மா சொன்னாங்க, உரசுன பத்திக்கிச்சு. யார பார்த்து ராஸ்கல்ங்கிற? சப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஏன் எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ பிடிக்கிறது? போடாவா? போட்டோகிராஃபர் ஒண்ணுதான்ப்பா. போடாங்கறா, போஸ் கொடுத்துட்டு இருக்க. உள்ள போடா. டேய் 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 டேய், எனக்கு ஒரு வாட்டி இருடா. இருடா, நானும் பாக்குறேன். இந்தா. தேங்க் யூ. டேய், பல்லெல்லாம் கூர் கூரா இருக்கு, நாக்கு வேற தொங்குது. வேணாண்டா நமக்கு ரிஸ்க். என்னடா சொல்ற? நீ வேணா பாரு. டேய், நாயை பத்தி எவன்டா கேட்டான்? நாயா? டிஸ்பர்ஸ். என்னங்கடா புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கா? சுமார் அவங்க அப்பா. ஏன்பா இது வேலைக்கு ஆகாது? சிக்னல் நிக்கும் போது நேருக்கு நேர் கொடுத்துருவோமா? அவங்க அப்பா கொடுப்பாரு, அது யாரும் வாங்குறது? நீ பாதி நான் பாதி. ஆசை. ஹலோ மேடம், இந்த லெட்டர் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? டேய் பூரா கத்தாத, அவங்க அப்பாவுக்கு கேட்டுற போகுது. ஓயா டேய், இவ்வளவு கத்தியும் திரும்ப மாட்டேங்கிறா. அவளுக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா. ஓய் ஏய், நீயா ஜாகிங் வந்தியா? பிச்சு பிச்சு. அம்மா, என் கேமரா எங்க? வாங்கிட்டு போயிருக்காரு. யாரு? பாலு மகேந்திரா. திருப்பி தந்துரு. மதப்பே ராஸ்கல். சிட். ஏய் தாயி, கடதாச்சி தாயி, டெல்லில இருந்து வந்து. ஹலோ, டெல்லில இருந்து வந்துமா? டேய் உனக்கா? ஹலோ உனக்கா? டெல்லி டெல்லி. சார் போஸ். ஆறா திரும்பிட்டா. ஒருவேளை எம்ஜி பார்த்து பாடோ. எப்படா கூப்பிடுறது? இங்க வாரு, கட்சி விடுற மாதிரி கூடவே வரானுங்க. டேய் இப்ப கூப்பிடுறா. ஹலோ. ஆய் திரும்பிட்டா. போடுறா நீ, கையில பெட்டில உள்ள போடுறா. உள்ள போடு. ஐயோ அப்பா அப்பா, இந்த பத்த வைக்கிறாரா? ரைட் ஹேண்ட். எஸ் எஸ். இந்த கமலம் விக்டோரியா சொன்னா சொன்னதுதான். செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும். யூ கேன் கோ. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ். நீங்க தானே பிரின்சிபல்? எஸ். பிரஸ்ல இருந்து வர்றோம். நாங்க ஒரு மேட்டருக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கோம். திலோத்தமா அமிச்சாங்க. சொல்லுங்க. இது பாருங்க மேடம், இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, புடவை ஜாக்கெட் தான் போடணுமா. இது என்ன மேடம் முட்டாள்தனமான ரூல்? வாட்? இது நாங்க சொல்லல, திலோத்தமா கேட்க சொன்னாங்க. நான்சென்ஸ். பேட்டி கிட்டி ஒண்ணும் வேண்டாம். மிஸ்டர், புடவையும் ஜாக்கெட்டும் தான் நம்ம பாரம்பரியம். டு யூ ஃபாலோ? பட் மேடம், திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்துல புடவே இல்ல, புடவைங்கிறதே 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? சங்க காலம் என்னடா, எங்க காலத்திலேயே அப்படித்தான் மேடம். எங்க பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது. இது பாருங்க மேடம், புடவை கட்டினா தொப்பல் தெரியும், ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும், ஆனா மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எதுவுமே தெரியாது. இல்ல மேடம், சுடிதார் இருக்கு, சல்வார் கமீஸ் இருக்கு, மீடி இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு. ஜீசஸ் இல்ல மேடம், ஜீன்ஸ். ஜீன்ஸ வாங்கணுமா, ஜிப்பா போட்டமான்னு இல்லாம ஒரு புடவை வாங்குறதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்க வேண்டி இருக்குன்னு திலோத்தமா வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதமா மெயின்டைன் பண்ணும். உதாரணத்துக்கு காட்டன் புடவை கஞ்சி போடும்போது ஜவ்வரிசியை மாவா அரைச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி யூஸ் பண்ணணும். ஹோல்ட் ஆன். என்னடா என்ன மாதிரி பசங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பாயாசம் நினைச்சு குடிச்சிட போறாங்க. பத்திரம். சரி, ஜாக்கெட் எடுத்துக்கிட்டாலும் டக்குன்னு வாங்குமா தச்சமான இல்லாம பின்னால ஜன்னல் வைக்கிறது, முன்னால கதவு வைக்கிறது, சைடுல மிரர் வைக்கிறது. வாட் மேடம்? மேடம், பாதி ஜாக்கெட்ட புடவையே மறைச்சிருது. பேஜாருப்பா அப்படின்னு நாங்க சொல்லுங்க. திலோத்தமா சொல்றாங்க. திலோத்தமா திலோத்தமா திலோத்தமா. Who is that திலோத்தமா? திலோத்தமா 3rd year BBA. திலோத்தமா 3rd year BBA. உடனே ரூமுக்கு வா. திலோத்தமா 3rd year BBA. ரிப்போர்ட் டு மீ இமிடியேட்லி. பிரின்சிபல் கிட்ட ஏன் பயப்படுற? யூசி நான் இருக்கேன்ல, யூனியன் சேர்மன்.
மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வாட்? பரவாயில்ல நீங்க உள்ளே இருங்க, நாங்க வெளியே போய்க்கிறோம். திலோத்தமா கொஞ்சம் வெளியே வரீங்களா? திலோத்தமா, what the hell is happening here? மேம், என்ன மேம்? shut up. காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுன்னு அர்த்தமா? திலோத்தமா. மேடம் ப்ளீஸ் திலோத்தமா திட்டாதீங்க. நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். How dare you say this? உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க, வம்பா போயிருங்க. திலோத்தமா, இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் பின்னால பைக்ல முனுசாமி முனுசாமி come here. catch them. ஆளுகளை விட்டு கலாட்டாவா செய்றேன். முன்ன ஒரு வாரத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன். you can go. சீக்கிரம் ஓடுடா. வராங்கடா. போதும்டாப்பா. ஏப்பா சிவா டேய், என்னால இத தாண்டி குதிக்க முடியாதுடா. என்னால முடியுமே. எப்படி? எப்படியா? என்ன தர எடுக்கற? இது என்னது? சில்லற. அட பாவி, சில்லறை கீழ போட்டானே. ஏய் எங்கடா டேய்? இவன் பாட்டு கத்திட்டு போய்ட்டானே. ஐயோ கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸ். இந்தா அங்க கீழ கூடாதா சொல்லிட்டேன். மஞ்சரி நீயோ? யூ என் கேமரா எங்க? தரேன். ஆனா நான் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றீங்களா? பிச்சு பிச்சு. எங்க ஓட பாக்குற? முனுசாமி குருசாமி போய் குனிங்க. பாப்பா இவ யூனியன் சேர்மன் நான் சொல்றேன், நீங்க போய் குனிங்க. Thank you மஞ்சரி. கேர்ள்ஸ் கொஞ்சம் கேப் கொடுங்க, நான் போய்க்கிறேன். வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா. அவன் பெரிய படி, நீ சின்ன படி. அப்படிதான். இன்னும் ஒரு படி இருந்தா தேவல. பிரின்சி வருவாங்களா? அவ்வளவுதான். ஓய் என் கேமரா வச்சிருக்கேன். எங்க? அடகு கடையில. செயின் அஞ்சந்த அடகு கடை, சவுகார்பேட்டை, சென்னை 1, போன் நம்பர் 0000000. பிளாம் பிளாம் பிளாம். ஏய் ஏய் இடியட்ஸ். ஷிட். சிவா நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு. ஏண்டா? ஆமா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா. என்னடா சொல்ற? ஆமாடா, திலோத்தமா அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நம்மள அடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சிருக்காரு. கிளம்பிக்க. நில்லு, நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத. இதெல்லாம் சின்ன மேட்டர். நானே நம்ம மெஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கேப் ஆயிக்க. இந்த பக்கம் இல்ல, அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓப்பு. என்னடா வந்துட்டேன், பசிக்குதா? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டும், நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா? எதுக்கு? வாங்க காட்டுறேன், சீக்கிரம் வாங்க. ஐயோ கதை கந்தல், அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது? ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? ஐயோ போச்சு மெஸ், அவ்வளவுதான். வருமான வரி சோதனை, விசாரணை, கைது, ஜெயிலு, களி, அவ்வளவுதான். ஊத்தி மூடிட்டாங்க மெஸ். நான் வர்றேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்றா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. சரி வாங்க வாங்க, வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. உள்ள கொண்டு வச்சனா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாடுக்கு கவனமா கேளுங்க. நீ வந்துருவாங்க, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்றேன். ஓகே கரெக்ட்டா சொல்லுவீங்களா? ஓகே கரெக்ட்டா சொன்னீங்கன்னா விசாரணை கொடுக்கலாம். ஓகே ஓகேயா? சரி ஓகே, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கதவை சாத்துங்கய்யா, வெறும் கதவை சாத்துங்க. விசாரணைன்னா பேசி பேசி குழப்பதுதான் இப்ப பேசணும். ஐயோ வந்துட்டாங்கோ. நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம். ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்கோ? இது கண்ணதாசன் மெஸ் தானே? இதாண்டா. இதாண்டா. இங்க மெஸ் விஸ்வநாதங்கிறது யாரு? யாரு 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 யாரு? அப்ப அது நீங்க இல்லையா? இல்லனா இல்ல, இருக்குனா இருக்கு. இருக்குனா இருக்கு, இல்லனா இல்ல, இல்லனா இல்ல, இருக்குனா இருக்கு. இது மெஸ் தானே? அப்படியா? அப்படியா? அப்படியாவா? நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியான்னு கேக்குறீங்க? நிஜமாவா? 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 இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? வாடாங்க. நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு தமிழ் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெஸ் விஸ்வநாதனை காட்டுறான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டுறியே. பிளாக் டாக்ஸ். வரங்க. God bless you. Same to you. போனால் போட்டு போடான்னு சொல்லுங்க. நான் ஒய்யா சொல்றேன். டேய், நல்ல கல்யாண ஆர்டர் கெடுத்தியாடா மகா பாவி. இப்படி பண்ணலாமா? நீங்க அண்ணன் மாதிரி, நான் உங்க தம்பி மாதிரி. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊரிலே. ஏய் உள்ளே கடறா நீ, பட்னியாரு நீ. இன்னைக்கு முழுக்க வெளியே எப்படி வர்றேன் நான் பாத்துறேன். மெஸ் மெஸ் இந்தாங்க கீ. டீ எங்கடா? வாங்கிட்டு வராம இந்தாங்க.
ஆதி தரேன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீவெட்டி தடியன் பிரேக் வேணும் நினைச்சு லைட் வேற கட் பண்ணிட்டான் மடையன். அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா? ஏன் அவங்க அப்பா சாம்டா? சாரிங்க. ஏன் அப்பாலஜிடா? சும்மா நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா போச்சு. உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க. கொடுங்க. போடா. டேய், என்னடா இங்க சிகரெட் ஸ்மெல் வருது? இதோ நலபீமா வந்துட்டானே. என்னன்னா நீங்க பாட்டி சொல்லாம வெளிய வந்துட்டீங்க. சிகரெட் பிடிச்ச வாயால எவ்வளவு தைரியமா நீ என்கிட்ட பேசுறீங்க? சிகரெட்டா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமில்ல? வெறதான். அப்புறம் எப்படி அப்படி வாசனை வருது? வாசனையா? அண்ணா அதோ தெரியுதுண்ணா. என்ன தெரியுது? இதோ தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. வலிக்கல 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 டேய் திலோ, நீ எங்க? உங்ககிட்ட போன் வந்துச்சே. போனா? நானா? பின்ன நானா? ஆனா ஊனா போனா? நான் பண்ணலையே. உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். Don't leave with me. உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றாரா? போடா. திலோ, நான் போனை பண்ணலையே. போன் வந்ததாக சொல்லி வருவது ஒரு சாக்கு. அது புரியாமல் முழிக்குது ஒரு ஏன் பேக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அடிக்காதடா டேய், அடிக்காதடா, அடிக்காதடா, அடிக்காதடா டேய். ஹலோ, நிச்சயதார்த்தம் நடந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிரு. இல்லன்னா இவளுக்கு கவுத்துருவாளுங்க. ஐ அம் விக்டிம் ஆஃப் டிலே. கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ஓ போலாமே, சீக்கிரமா போலாம். ஒரே அடியா 3 பேரும் மேல போலாம். வா, டைம் பாம் பாத்திருக்கியா? டைம் பாம் பாத்துக்க மாட்டேன். இதான் செக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூம். ஒரு பழைய டயலாக் சொல்லட்டுமா? எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கூடாது. ரஞ்சன், உன் கூட போராடி இப்ப கூட என்னால அந்த டைம் பாம் எடுத்து போட முடியும். பட் காதல்ல ஜெயிச்சுட்டு தானே சாகுறோம். நாங்க தயார். டைம் பாம் வெடிக்கிட்டோம். வாவுடா. நான் ஒரு பழைய டயலாக் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில திலோ ஒரு அத்தியாயம், எனக்கு திலோ தான் வாழ்க்கை. வாழ்ந்த திருப்தி வந்தாச்சு. பாம் வெடிக்கல? ஏன் ஃபாஸ்டா போற? ஸ்லோவே போ. நான் அங்க ஒண்ணும் குதிக்க போறது இல்ல. பாம் வெடிக்க என்ன எவ்வளவு நிமிஷம் இருக்கு ரஞ்சன்? எனக்கு கிடைக்காத ஒரு பொண்ணுக்காக நான் ஏன் வேஸ்டா சாவணும்? ரேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன், லைஃப்ல நீ ஜெயிச்சிட்ட. எப்படியும் ஜெயிச்சிடலான் இருந்தேன். ஆனா தோத்து போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு கொடுத்துற மாதிரி நடிச்சிடணும். இல்லன்னா இமேஜ் என்னத்துக்கு வருது?